அனைவருக்கும் வணக்கம். ரூ. 1000 கொடுத்தாவே 1000 வால் போஸ்டர், ஃப்ளெக்ஸ் பேனர், சோஷியல் மீடியா பிராண்டிங், ஃபோட்டோஸ், வீடியோஸ் போட்டு தான் செஞ்சதை மக்களுக்கு தெரியணும்னு பிரபலப்படுத்தக்கூடிய இந்த சூழல்ல, இந்த காலகட்டத்தில் இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாமல் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க உலக அளவில். அதில் எங்களோட ரெக்வஸ்ட் எடுத்து நிறைய பேர் சி.கே. அசோக்குமார் சாரு, பூவரகமூர்த்தி, சம்பத் சாரு, இந்த மாதிரி வார்த்தைகளால் சதீஷ், இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். டக்குன்னு மனசுக்கு வந்தது ஒரு சில பேரை சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட மாமனிதர்களை, ஏன்னா அவங்கள தெரியாமல் செஞ்சாலும் அவங்கள தெரியப்படுத்தணுன்றது என் மனசில் ஒரு ஓடிட்டு இருந்த ஒரு சூழலில் இந்த வருஷத்துலேருந்து அதை ஒவ்வொன்றா பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் திரு மதிப்புக்குரிய நவீன்குமார் சார் அவர்களை இந்த டைமில் அடையாளப்படுத்துகிறேன். ராஜ்குமார் ஈரோட்டிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன். அவர் நிறைய ஏற்கனவே கேட்பார், ஏதோ ஒரு வகையில் அவர் கேட்பார், செய்வோம் முடிஞ்ச வரைக்கும். அந்த வகையில் அவர் ரெக்வஸ்ட் வச்சார். ஈரோட்டில் ஒரு இஸ்லாமிய சகோதரி நீட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், படிக்கிற குழந்தைனான்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். அதை எடுத்து போய் நான் ஒரு 48,000 அந்த ஃபீஸோட டீட்டெயில் இந்த வருஷத்துக்கானது அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்ட சொன்னேன். டிலே ஆகிட்டு இருந்தால் அப்புறம் திருப்பி கேட்டார். அப்போ கர்நாடகாவில் நவீன்குமார் சார் அங்கே மத்திய அரசு ஊழியராக இருக்கார். அவர் ஒரு வேலை தான் செய்கிறாரு, அரசு அதிகாரியாக இருக்கார். இப்போ அவர்கிட்ட சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு ஈரோட்டிலேருந்து ஒரு பொண்ணு நீட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த இதுக்கு எதனா உதவ முடியுமா, உங்கள் சர்க்கிளில் சொல்லியிருந்தேன். டீட்டெயில் கரெக்டாக ராஜேஷ் அப்படின்னு கேட்டார். கரெக்டு தான் சார், நீங்கள் வேணுன்னா அவங்கக்கிட்டே பேசிங்கன்னு 2 பேர் நம்பர் கொடுத்தா அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காரு. ராஜ்குமார்கிட்ட பேசி அது எப்படி ஜென்யூனிட்டியை செக் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலைங்க சார். 48,000 50,000 சைலண்ட்டாக போட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சார். எனக்கு உடனே ஒரு மாதிரியாக இருந்தது. சார் ஃபோன் பண்ணி சாருக்கு, சார் என்ன சார் சைலண்ட்டாக இருங்க, இல்லை ராஜேஷ் பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் ஒரு வேலை தான் செய்கிறார், அவர் தொழிலதிபர் கிடையாது. பண்ணிவிட்டு அப்புறம் தேங்க் பண்ணிட்டேன். அப்போ என் மனசில் குறுகுறுன்னு ஓடிட்டு இருந்தது, என்னடா இதை அடையாளப்படுத்தணுமேன்னு. அவரோட ஃபோட்டோ கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நான் கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு வேணாம், தேவை கிடையாது, நான் செஞ்சிட்டேன்னு விட்டுரு அப்படின்னு. அப்புறம் அவரோட ஃபேஸ்புக்கில் இருந்து தான் இந்த ஃபோட்டோஸை எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு வச்சுருக்கேன். நவீன்குமார் சாரை மட்டும் இல்லை, இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நல்ல மனிதர்களை அடையாளப்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன அது அதிகபட்சம் ரூ. 1000 கொடுத்தா பெருசாக கொண்டாடி போடக்கூடிய ஒரு சூழலில் இவங்கள மாதிரி 50,000 அது மாதிரி நிறைய செஞ்சுருக்கு. அவங்களெல்லாம் பதிவு பண்ணணும். இது தொடரும். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நான் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவங்கள பாராட்டலாமே. நன்றி, வணக்கம்.